வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மண்டே லன்ச் மெனு விலாக் தான் பார்க்க போகிறோம். கர்ட் ரைஸ், அது கூட சைட் டிஷ்ஷாக முருங்கைக்கீரை பொரியலும் கத்திரிக்காய் வறுவலும் செஞ்சுருக்கோம். ஸோ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது பொரியலுக்காக தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோகனட் ஸ்க்ரேப்பர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டை தோல் உரிக்காமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முருங்கைக்கீரையை உருவி நல்லா கழுவிட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 பாதி அளவுக்கு முருங்கைக்கீரை வதங்கியிருக்கணும். அப்போ தான் பொரியல் செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது தேங்காவும் பூண்டையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் அரைஞ்சி வந்த உடனே நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது முருங்கைக்கீரை இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம தட்டில் மாற்றிடலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்காக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த முருங்கைக்கீரைக்கு ஹைலைட்டாக நாங்கள் பொரி அரிசி வறுத்து அரைக்க போகிறோம். உங்கள்கிட்ட சாப்பாட்டு அரிசி இருந்தால் அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அரிசியை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்திங்கன்னா பொரி அரிசி கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு நாங்கள் வர வீடியோஸில் போடுறோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு மிளகாத்தூளை கரைச்சிக்கோங்க. இப்போது வதக்கின கீரையும் தேங்காய் பூண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போது நம்ம முருங்கைக்கீரையில் ஹைலைட்டாக போடக்கூடிய பொரி அரிசியை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஸாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு பொரி அரிசியை முருங்கைக்கீரை நல்லா வெந்த உடனே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால அயர்ன் டிஃபிஷியன்சி, அனிமியா அப்படி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின், அயர்ன் கண்டென்ட் அதிகமாகும். அண்டு இந்த எலும்பு பிரச்சனை நிறைய நியூ ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு வருது. ஸோ அந்த ப்ரோன் ப்ராப்ளம்லாம் நம்ம கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 சாப்பிட்டு வந்தீங்கன்னா போன் ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் ஆகும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசையும் ஹோட்டல் ஸ்டைல் சட்னியோடு சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போது சூப்பரான கர்ட் ரைஸ், அது கூடவே முருங்கைக்கீரை பொரியல், கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே நான் பசுமாட்டு தயிர் வாங்கியிருந்தோம் அப்படின்னு நான் லஞ்ச் பாக்ஸ் விலாகில் போட்டிருப்பேன். ஸோ அந்த பசுமாட்டு தயிரோடு தான் நாங்கள் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம நிசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிடுங்க. பாய்.